வணக்கம் மாணவர்களே. இப்போ நம்ம இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு ஆங்கிலம் பாடத்துக்கான குவார்ட்டர்லி எக்ஸாம் கொஸ்டின் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட் நமக்கு ஸ்னானிம்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு 3 கொஸ்டின், அடுத்து ஆடானிம்ஸ் கொடுத்துருக்காங்க அது ஒரு 3, அடுத்து ஃப்ளூரல் ஃப்ரீபிக்ஸ் அதெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஒன் வேர்ட்ஸ்லாம் இருக்கும் பார்த்திங்களா, பிரேசல் வெர்பு காம்பவுண்ட் வேர்டு அந்த மாதிரி ஒன் வேர்ட்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் சேர்த்து நமக்கு மொத்தம் வந்து 14 மார்க்குக்கு வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கனாலே நீங்கள் வந்து ஈஸியாக 14 மார்க் வாங்கிடலாம். ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்ட் 2ல் ப்ரோஸில் இருக்கிற கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 2 மார்க் கொஸ்டின் நமக்கு 5 கொடுத்து 3 எழுத சொல்லுவாங்க. இந்த 5 கொஸ்டின்ஸுமே நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. 4 கொடுத்து அடுத்து பொயட்ரியில் இருக்கிற அதே மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அதுலேயும் நமக்கு 3 எழுதுனா போதும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிராமரில் ஒரு 5 கொடுத்து 3 மட்டும் எழுத சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து ஆக்டிவாக பேசி வாய்ஸாக மாற்றுறது, இன்டைரக்ட் ஸ்பீஸாக டைரக்ட் ஸ்பீஸாக மாற்றுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி இது. அடுத்து செக்ஷன் 4ல் பார்த்திங்கன்னா நமக்கு ரோடு மேப்பு ரொம்ப ஈஸி, டேன் லெஃப்ட் டேன் ரைட்டுன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் இதை பார்த்து அந்த அம்புக்குறி எப்படி போட்டிருக்கோம் அதை பார்த்துறதுனாலே நமக்கு 2 மார்க்ஸ் கிடச்சிரும். அடுத்து பார்ட் 3ல் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபேராப் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து 4 ஃபேராப் கொடுத்து 2 எழுத சொல்லியிருக்காங்க. அதனால் ரொம்ப ஈஸி தான். நீங்கள் இந்த 4 படித்தாலே போதும். கண்டிப்பாக இதை தவிர்த்து வேறு ஃபேராப் வரவே வராது. ஸோ அடுத்து பொயட்ரிலே அதே மாதிரி தான் நமக்கு ஃபேராப் 4 ஃபேராப் கொடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. அடுத்து நமக்கு வந்து சப்ளிமெண்ட்டில் பார்த்திங்கன்னா அந்த சென்டென்ஸ் வந்து மாறி மாறி இருக்கும். நம்ம வந்து அதை ரீஅரேஞ்ச் பண்ணுறது. அடுத்து வந்து நமக்கு ஒரு ஃபேசேஜ் கொடுத்து 38வது கொஸ்டின் ஃபேசேஜ் கொடுத்து அது கீழே கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதை வாசித்து பார்த்து நமக்கு ஆன்சர் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம வந்து அட்வர்டைஸ்மெண்ட், அது சூப்பராக, அது ரொம்ப ஈஸி. அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம மேனேஜருக்கு லெட்டர் எழுத மாதிரி ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நமக்கு இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம இன்வைட் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து நமக்கு வந்து ஒரு படம் கொடுத்து அதுலேருந்து நம்ம ஒரு 5 வேர்ட்ஸ் வந்து நம்ம எழுத சொல்லியிருக்காங்க. 43ல் சம்மர் ரைட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ரஃப் காப்பி ஃபேர் காப்பிலாம் எழுதுவோம் பார்த்திங்களா, அந்த இது. அடுத்து வந்து 44ல் வந்து ஐடென்டிஃபை த எரர்ஸ் பார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு செக்ஷன் 4ல் பார்த்திங்கன்னா மெமரி போயம் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் மீனிங் ஒரு மிஸ்டேக் இல்லாமல் எல்லாம் எழுதி பழகிக்கோங்க. அடுத்து சப்ளிமெண்ட்ரியில் அதே மாதிரி தான் நமக்கு வந்து அந்த லெட்டர்ஸ்லாம் மாற்றி கொடுத்துருக்காங்க. நம்ம அதை வந்து லெட்டர்ஸ் வந்து விட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம அதை ப்ரீஃபாக வந்து எழுதணும். அடுத்து வந்து அடுத்து 47வது கொஸ்டின் அதே மாதிரி தான் அந்த ஃபேராவாஸ் பார்த்து கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி. அடுத்து பியில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி போயம் கொடுத்து வாசிக்கிற மாதிரி நம்ம 2ல் எது வேணால் சூஸ் பண்ணி எழுதிக்கலாம்.